அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம சேனலில் நாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருந்தது, அதாவது முந்தைய ரிசல்ட் என்ன வந்திருந்தது, நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையிலையும் என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 203,578 இந்த எண்ணு தான் கொடுத்துருந்தாங்க. திரும்ப ஒரே ரிசல்ட்டு தான் கொடுத்ததே கொடுத்துட்ருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 8 அதிகப்படியாக வந்திருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 78, அதே 8 திரும்ப அடிச்சிருக்காங்க. 5 திரும்பவும் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து திரும்ப ஒரே எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம், ஆல் போர்டில் 7 உறுதிபூர்வமாக 7 வரும்னு கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் ஆல் போர்டு கட்டியிருந்தால் ஒரு பெரிய வின்னிங் பார்த்துருக்க முடியும். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, உங்களுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். எனக்கு அதிகமாக பண இழப்பு வருது ப்ரோ, உறுதியான நம்பர் கொடுங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க, புரியுது. ஆனால் உறுதிபூர்வமான எண்ணுன்னு எதையுமே கொடுக்க முடியாது. யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம கொடுக்குறது இன்றைக்கி பாஸ் பண்ணனா ஒரு குறிப்பிட்ட காலம் பாஸ் பண்ணாமல் போகலாம். இந்த மாதிரி மாறி தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில எண்கள் மாறி தான் வரும். அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்குறத கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பண இழப்பு இல்லாமல் எப்படியெல்லாம் விளையாடணும்னு அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கட்டி விளையாடி ஒரு தொகையை குறிப்பிட்ட தொகையை வின் பண்ணி நம்ம பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தொகையிலிருந்து தான் நம்ம இந்த மாதிரி 3 டிஜிட் ரிசல்ட்டை விளையாடணும். அந்த மாதிரி விளையாடுறது தான் உங்களுக்கு பண இழப்பு இல்லாமல் தவிர்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன தொகையாக இருக்குதே இதை போட்டு விளையாடுறது நம்மளுக்கு பணம் கம்மியாக தான் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதை பொறுத்தவரை அதிகப்படியான வின்னிங் பட்டனா நிறைய காசு வரும்னு எதிர்பார்க்குற ஆசை தான் உங்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துக்கு கொண்டு போகும். அங்கே அப்படி போகக்கூடாது. புத்திசாலித்தனமாக விளையாடணும். முதல்ல ஒரு சின்ன போர்டு ஒரு குறிப்பிட்ட லாபம் பார்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பெரிய ரிசல்ட்டுக்கு போகணும். அப்படி போனால் தான் உங்களால் ஒரு நல்ல வின்னிங் பார்க்க முடியும். அதுதான் ஒரு நல்ல ஆட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்டக்காரனுக்கும் ஒரு அழகு. அந்த அடிப்படையில் பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி சிங்கிள் போர்டு கட்டி விளையாடுங்க. அந்த லாபத்தை வச்சு நீங்கள் பெரிய வின்னிங் போங்க, பண இழப்பை தவிர்க்க முடியும். யாராவது இதுதான் உறுதிபூர்வமான எண்ணுன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி அவங்க பின்னாடி போகாதீங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரையில் உங்கள் கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் கெஸ்ஸிங்கை முழுமையாக நம்புங்க. நம்புறதுல ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் இதை பயன்படுத்துங்க. இது ஏன்னா என்னுடைய கெஸ்ஸிங் ஒரு நேரம் இது பாஸ் பண்ணலாம். அப்போ அடிக்கடிக்கு நம்ம கொடுக்குறதுல இந்த 3 டிஜிட்டோட எண்ணு வரலாம். அந்த மாதிரி வரும். அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெகுலராக பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இந்த மாதிரிலாம் மாறி வருது, இவங்க கொடுக்குற ஏபிசிங்கில் இதெல்லாம் மாறுதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக தரும். சரி வாங்க இப்போது ஏபிசி கெஸ்ஸிங்க்கு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம போர்டுக்குள்ள முதல் நான் என்ன கெஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் கெஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 946 இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 946 இது ஒரு டைமண்ட். 946 9946 புரியுதுங்களா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 946 இப்போது 946 முதல்ல பார்த்தீங்கன்னா 994 புரியுதுங்களா? 994 இப்போது 994 இப்போது 946 இப்போது 946 இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 159 புரியுதுங்களா? 159 புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 994 994 புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்சிச்சிங்கன்னா இப்போ 615 எடுத்துக்கோமே. 615 அப்போ 615 அப்போது 6159 அப்போது எப்படி பார்த்தாலும் நம்பர் 9159 என்ற அடிப்படையில் 9 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 734 அப்போது 354 734 அப்போ இந்த அடிப்படையிலையும் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
354. புரியுதுங்களா? 354 734. புரியுதுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா புரியும். 734. இப்போ இந்த அடிப்படையில் 4 வந்து ஏ போர்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் மேட்ரு தான். 154 என்ற அடிப்படையில் 354 அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இந்த ஏ போர்டில் இந்த 94 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து மீண்டும் பி போர்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 370 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 250. இங்கே பார்த்தீங்கன்னா 1250 புரியுதுங்களா? அப்போது 370 1250. அப்போ இந்த அடிப்படையில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் 0 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் போர்டுக்குள்ளே 4 வருது. புரியுதுங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 354 இங்கே எடுத்தோம், 154 எடுத்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 374 இங்கே பாருங்க 374. புரியுதுங்களா? 374 அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் போர்டுக்குள்ளே 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1 விட்டுட்டு வெறும் 5 மட்டும் எடுத்து பாருங்க 254. இப்போ இந்த டைமண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி 254 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 7 இருக்கு, இங்கே 8 இங்கே 7 இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகுதுங்களா? அப்போ இந்த அடிப்படையில் 4 374 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பி போர்டில். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ள என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 551 881. புரியுதுங்களா? 781. அப்போ 781 881. புரியுதுங்களா? அப்போ இந்த 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க 441 இந்த கனெக்டிங்ல வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6க்கு வாய்ப்பு இருக்குமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 786. புரியுதுங்களா? 786 அடிப்படையில் 6 ஒரு வாய்ப்பாக வருமானது என்னுடைய கெஸ்ஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 176. புரியுதுங்களா? அப்போது 176 வருவதற்கு ஒரு வாய்ப்பு அமையுமான்றது பார்த்தீங்கன்னா இந்த 776 இப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? 76. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 76 இப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 86 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 6ஐயும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். நிறைய சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். கொடுக்குறத வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கொடுங்கன்னா நான் முடிஞ்ச அளவில் என்னோடய கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கன்ஃபார்ம்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் கேரளா ரிசல்ட்டை கொடுக்குறது இல்லை, அங்கே கொடுக்குறவங்க வேறு. நம்ம அதை கெஸ் பண்ண தான் டெய்லியும் கொடுக்குற ரிசல்ட்டுங்களை வச்சு நம்ம ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியும். உறுதிபூர்வமானது எதுவுமே இல்லை. நீங்கள் இதை வச்சு பயன்படுத்தி ஒரு ரிசல்ட் அடிங்க. தயவுசெய்து போர்டு கட்டி விளையாட ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் பெற்றதுக்கப்புறம் பெரிய வின்னிங்க்கு நீங்கள் ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு என்ன 3 டிஜிட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங், இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். இதை பொறுத்தவரையிலையும் 5 பார்த்தீங்கன்னா இந்த 0வை ஏ போர்டுக்குள்ளே கொண்டு போய் பவரில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அமையும். பவரில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. 541, அதாவது ஏ போர்டில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 155 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏ போர்டில் ஒரு 5க்கான வாய்ப்பும் இருக்குது. 735 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. அதனால தான் 5 கொடுக்குறேன். இந்த ஒரு எண்ணு மட்டும்தான் மாற்றத்துக்குரிய எண். இந்த எண்ணை ஏன் கொடுத்துருக்குறேன்னா, கொடுத்த நம்பரையும் எடுத்தால் ஒரு வேளை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 946ன்னு.
அதனால தான் இதையும் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்து தான் இருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரையிலையும் 4 கொடுக்குறேன், என்னென்னு பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.